السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புகளே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை நேசித்தால், விரும்பினார், அதற்குரிய சில அடையாளங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் இதா அஹப்ப அப்தன் இப்தலா. அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்தால், விரும்பினால் அவரை சோதிப்பார். அவருக்கு சில சோதனைகளை, கஷ்டங்களை, சில பிரச்சனைகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். இது அல்லாஹ் அவரை நேசிப்பதற்குரிய அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு முன்னால் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றியும் குர்ஆன் ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு முன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாமல் தடமாறுவார்கள். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹு ஸைரு மனூஆ. மனிதரது நேச்சரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். வாழ்க்கையிலே ஏதாவது சோதனைகள் வரும் பொழுது அந்த மனிதர் தடுமாறுகின்றார், டென்ஷன் ஆகின்றார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். இவர்கள் யார் என்றால், தடுமாறக்கூடியவர்கள் யார் என்றால், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். பொருந்திக் கொள்ளாமல் ஏன் இப்படியெல்லாம் ஏற்பட்டது, இவருக்கு மட்டும்தான் ஏற்பட வேண்டுமா என்று அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அந்த சோதனையிலே தோல்வி அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். வெற்றி அடைந்த 3 பேரை பற்றியும் குர்ஆன் ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறது. முதலாவது சாரார் அஷ்ஷாகிர், அஸ்ஸாபிர். அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும் பொழுது பொறுமையுடன் இருக்கக்கூடியவர்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் படிதான் நடந்திருக்கின்றது. நடக்கக்கூடாது என்று விரும்பினார்கள். இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, வரக்கூடாது என்றெல்லாம் விரும்பினார்கள். ஆனால் நடந்து விட்டது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான் என்று அவர்கள் அதை பொருந்திக் கொண்டு வாழக்கூடியவர்கள். இவர்களுக்கு பெயர் சாபிர். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மூன்றாவது ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்றால் ராதி. ராதி என்றால் அவர்கள் பொருந்திக் கொள்வார்கள். இது அல்லாஹ் மூலமாக ஏற்பட்டதுதான் என்று மனதால் அவர்கள் பொருந்திக் கொள்வார்கள். எந்த ஒரு கவலையும், கை சேதமும் அவர்களது உள்ளத்திலே உண்டாக மாட்டார்கள். அதிலே சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார்கள். அல்லாஹ் மூலமாக ஏற்பட்ட சோதனை தான் என்பதிலே உறுதியாக இருப்பார்கள். நான்காவது ஒரு சாரார் சோதனையின் பொழுது அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், வெற்றியாளர்கள், கண்ணியமானவர்கள். அவர்கள் தான் யார் என்றால், சோதனை வரும் பொழுது எப்படி பாக்கியம் கிடைத்தால் நன்றி செலுத்துவார்களோ, இதே போன்ற கஷ்டங்கள், சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் அந்த சோதனையை நினைத்து அவர்கள் சுக்ர் செய்வார்கள், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஷுரைஹ் அல்-காதி என்ற ஒரு தாபிஈ இருக்கின்றார். அவர் சொல்கின்றார், வாழ்க்கையிலே எனக்கு சோதனைகள் வரும் பொழுது நான் 4 விஷயங்களை வைத்து நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைவிட பயங்கரமான சோதனைகளை இருந்து வாழ்க்கையிலே தந்திருக்கின்றார். இப்பொழுது ஏற்பட்ட சோதனை, பிரச்சனை இன்னும் சின்னதுதான் ஏற்பட்டிருக்கின்றது. இதை நினைத்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறேன். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளை எடுத்து பார்த்தால், இவருக்கு முன்னால் இதைவிட பயங்கரமான சோதனைகள் ஏற்பட்டிருக்கும், அல்லது இன்னும் ஒருவருக்கு இதைவிட பயங்கரமான ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கும். அதை வைத்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். எனக்கு சிறு சோதனை தான் தந்திருக்கின்றாய், இதை விட சோதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கின்றார்கள் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். இரண்டாவது சொல்கின்றார்கள், எனக்கு பொறுமையுடன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். யாரிடத்திலும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல், கை செய்தப்படாமல், வருத்தப்படாமல் பொறுமையுடன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். மூன்றாவது சொல்கின்றார்கள், அல்லாஹ் எனக்கு அந்த சோதனையின் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜூர்னி ஃபீ முஸீபதி வ அஸ்லிஹ் லீ கைரன் மின்ஹா. இந்த துஆவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு அடையாளமே இருக்காது. அவர்களுக்கு வாழ்க்கையிலே சோதனை ஏற்படும் பொழுது முதல் கட்டமாகவே அவர்கள் ஓதிவிடுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் இன்று ஒரு நாள் செல்ல இருக்கின்றோம். என்னதான் நடந்தாலும், எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் இன்று ஒரு நாள் போகத்தான் போகின்றோம் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபீ முஸீபதி, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட சோதனையே கூலியை தந்துவிடு, வ அஸ்லிஹ் லீ கைரன் மின்ஹா, எனக்கு இதைவிட சிறந்ததை தந்துவிடு என்ற துஆவை ஓதினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பார். இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பார். இது மூணாவது பாக்கியம். சோதனைகள் கிடைக்கும் பொழுது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், அந்த சோதனையின் பொழுது இந்த துஆவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தார். நான்காவது சொல்வார்கள், அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை எனது மார்க்கத்தில் ஆக்க வேண்டும்.
சிலர் வாழ்க்கையிலே சோதனை ஏற்படும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள தொடர்பை விட்டுவிடுவார்கள், தொடமாட்டார்கள். தொழுது கொண்டிருந்தவர்களை பார்த்தால் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை நான் வரவில்லை என்பார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை மார்க்கத்திலே காட்டுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் செய்யக்கூடிய ஒரு துஆ வலத்தது அன் முஸீபத்தி ஃபீ தீனி, யா அல்லாஹ் எனது மார்க்கத்திலே சோதனையை ஏற்படுத்தி விடாதே. வாழ்க்கையிலே சோதனை ஏற்படும் பொழுது அந்த சோதனையின் பாதிப்பு மார்க்கத்தின் எந்த பகுதியிலும் வெளியாகக்கூடாது. இருந்ததை விட மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். எனவே சோதனையின் பொழுது அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அந்த சோதனையின் மூலமாக எனது மார்க்கத்தில் எந்த பாதிப்பையும் அல்லாஹ் உண்டாக்கவில்லை. இதை நினைத்து நான் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கின்றேன் என்று சொல்வார்கள். எனவே சோதனையின் பொழுது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். இந்த 4 விஷயத்தை நினைத்தால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சோதனைகளின் பொழுது நாம் ஷுக்ர் செய்து உயர்ந்த கூட்டத்தில் ஆக முடியும். அல்லாஹ் இப்படிப்பட்ட கூட்டத்தில் ஆகுவதற்குரிய வாக்கியத்தை தௌஃபீகை அனைவருக்கும் தந்தருவாராக. வாசு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.